எபிசோட் 70. ஆர்ஜுனோட பைக் சத்தம் கேட்ட உடனேயே ஓடி போய் வாசல்ல நின்னான் நிலா. நிலாவை பார்த்த உடனே சிரிச்ச ஆர்ஜுன் அவளை தூக்கிக்கிட்டு உள்ள வந்தான். ஆர்ஜுன் ரொம்ப டயர்டாக இருந்தான். அதை பார்த்த லக்ஷ்மி சூடாக காஃபி போட கிச்சனுக்கு போனாங்க. அந்த நேரம் நிலா ஆர்ஜுனை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் தலைவலி தாங்க முடியாமல் ஷோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு கையாலேயே தனக்கே மசாஜ் செஞ்சுட்டு இருந்தான். அதை பார்த்த நிலா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு விக்ஸை போட்டு மசாஜ் பண்ண ஆரம்பித்தா. இது அவனுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. அண்ணா, நீ அப்படியே படுத்துக்கோ, நான் உனக்கு மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஆர்ஜுன் நிலாவை பார்த்து சிரித்தான். போதும் பாப்பா, உன் கை தான் வலிக்க போகுது, விடு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் அதெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே அவன் மடியில் படுக்க வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா. இதை பார்த்த லக்ஷ்மியும் வினிவர்மாவும் சிரிச்சாங்க. பாத்தியா லக்ஷ்மி, அண்ணா அண்ணான்னு எப்படி துடிக்கிறான்னு. அவள் வெறும் தங்கச்சி கிடையாது, இன்னொரு அம்மாவும் கூட. இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வாய்க்கும் சொல்லு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட லக்ஷ்மி, ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவரோட தோளில் அப்படியே சாஞ்சிக்கிட்டாங்க. சிரிச்ச முகம் திடீர்னு வாடி போச்சு. மறுபுறம் யுவராஜ் நம்மக்கிட்ட லக்ஷ்மி அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாமே ஓப்பனாக தானே சொன்னாங்க. ஆனால் அந்த காயத்ரியை பற்றி மட்டும் ஏன் சொல்லவே மாட்றாங்க? யார் அந்த காயத்ரி? அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க? அவங்களோட பேக் ஸ்டோரி என்னவா இருக்கும்? நம்மக்கிட்ட எல்லாம் ஓப்பனாக சொன்னவங்க அதை மட்டும் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யுவராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை அட்டன் பண்ணி சொல்லு சிவா அப்படின்னு கேட்டான். மறுபுறத்தில் இருந்த சிவா, சார், ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியிலேருந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸ் பற்றி பேசணும்னு சொன்னாங்க. அதான் சார் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட யுவராஜ், ஓ அப்படியா சிவா, சரி, மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிவிடு, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு மீட்டிங்கில் ஓகே கரெக்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்போ யுவராஜுக்கு அந்த மீட்டிங் விஷயம் போயிட்டு இருக்க, அதனால் அவன் காயத்ரி பற்றி சுத்தமாகவே மறந்துட்டான். மறுபடியும் அவனோட லேப்டாப்பை எடுத்து அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அந்த நேரம் ஆர்ஜுனோட மெயில் வர உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தான். அந்த மெயிலை பார்த்த யுவராஜ் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். உடனடியாக அந்த மெயிலை சிவாவுக்கு அனுப்ப, யாருன்னு உடனே எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு, நாளைக்கு மார்னிங் மீட்டிங்குள்ளே எனக்கு அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். மறுநாள் காலை ஊருக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த கௌரி, அவள் வழி அனுப்புறதுக்காக காவேரி கார்த்திகேயனும் வந்திருந்தாங்க. ஆனால் கௌரி ரொம்ப சோகமான முகத்தோடு தான் இருந்தா. அவள் அடிக்கடி தான் ஃபோனை எடுத்துக்கிட்டே இருந்தா. ஆனால் அவள் எதிர்பார்த்துட்டு இருக்க மெசேஜ் கால் எதுவுமே வரலை. அதை பார்த்து அவள் ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணாள். அவள் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு, பஸ்ஸும் வந்தது. கௌரி ரொம்பவே சோகமாக அந்த பஸ்ஸில் ஏறி அவள் ஷீட்டில் போய் உட்காந்தா. அப்போ அதில் ஒரு ரோஸ் இருந்தது, ஒரு பேப்பர் சுத்தப்பட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே கௌரியோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வர அவள் சைலண்ட்டாக அதை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டா. அதுக்கு காரணம் கார்த்திகேயன் பார்த்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சா. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு, பஸ்ஸும் கிளம்பிச்சு. அப்போ அவளோட அப்பா அம்மாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்தா. அவளோட ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு சூப்பரான பாட்டை ப்ளே பண்ணி ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே வந்தா. அப்போ தான் அவளுக்கு அந்த ரோஸ் ஞாபகம் வந்தது. உடனடியாக அதை எடுத்து பிரித்து பார்க்க ஆரம்பித்தா. மறுபுறம் ஆஃபீஸில் அப்போ தான் எல்லாரும் ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆதி தூரத்தில் ஒரு பையன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அதை பார்த்து விஜய் அவன் பக்கத்தில் போய், டேய் மச்சான், என்னடா கோலம் இது? நீ எப்போவுமே கண்ணுக்கு கண்ணாடி ஷர்ட்டை இன் பண்ணி ஐடி கார்டெல்லாம் போட்டு கரெக்டாக வருவேன். இப்போ நான் ஒரு ரவுடி போல் வந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸுக்குள்ளே சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சு நீ பிடிக்கிற. ஆமாம், நீ சிகரெட்டே பிடிக்க மாட்டியே, எப்போலேருந்து இந்த பழக்கம்? அடப்பாவி அப்படின்னு புரியாமல் கேட்டான். அப்போ விஜய் வந்து, டேய் யார்கிட்டடா பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, பாரா யாரா இது,
நம்ம அர்ஜுனா இது அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டான். அர்ஜுன், நீ இங்கே இருக்கனா, அப்போ அது யாரு அப்படின்னு புரியாமல் கேட்க, அப்போ தான் இந்த நபரும் அவங்க 2 பேருமே திரும்பி பார்த்தாங்க. அவன் பார்க்க அப்படியே டிட்டோவா அர்ஜுன் மாதிரியே இருந்தான். இதை பார்த்த ஆதிக்கும் விஜய்க்கும் எதுவுமே புரியலை. அப்படியே நம்ப முடியாமல் ஷாக் ஆகி அவனையே பார்த்தாங்க. இவங்க கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த நபர் அர்ஜுனோட சேரில் போய் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவனோட ஐடி கார்டை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் யார், எதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே புரியலை. அர்ஜுனுக்கு ட்வின் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே அவனை ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, என்ன எல்லாரும் ஏன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ஆஃபீஸில் வேறு வேலையே இல்லையா? என்ன பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தராங்களா? போங்க போங்க, அவங்க வேலையை பாருங்கள், போங்க. சம்பளம் ஏதோ ஓசியில் வாங்குற மாதிரி, கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கடுப்பாக சொன்னான் அந்த நபர். இதை கேட்ட அர்ஜுன், டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே, வா முதல்ல அப்படின்னு அவசரமாக அவனை பார்க்கிங்க்கு கூட்டிகிட்டு போனான். அர்ஜுன் ரொம்பவே கத்த ஆரம்பித்தான். டேய், உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் ஆஃபீஸ்க்கு வர சொன்னது? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு வா. எதுக்காகடா ஆஃபீஸ்க்கு வர? இப்போ எவ்வளோ பெரிய குழப்பம் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? இனி நீ யாருன்னு கேட்டு என் உயிரை வாங்கிடுவாங்கடா. அறிவே இல்லை உனக்கு அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பித்தான். இதை கேட்டு சிரித்தவன், என்ன பிரதர், இதுக்கெல்லாம் போய் இப்படி கத்திட்டு இருக்க? நான் உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் ஃபோனில் பேலன்ஸ் அண்ட் நெட் பேக் காலி ஆயிடுச்சு. இனி தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்ப கூலாக சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், இப்போ கேட்ட பத்தியா, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ பார், உன் கேள்விக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஆமாம் நீ என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு திருப்பி கேட்டான். அர்ஜுன் செம்ம டென்ஷன் ஆகி, டேய் அப்படின்னு கத்த, பிரதர் நோ டென்ஷன், ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே? இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு வந்தேன். நீ என்னன்னா கத்துற? சரி, நான் சொல்கிறத கேளு. உனக்கு ஒரு லவ் இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்போ கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஐ மீன் என்னோட அண்ணி. ஸோ அண்ணி கிராமத்துக்கு எதுக்கு தெரியுமா கார்த்திகேயன் அவசரமாக பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அனுப்பி வச்சாரு? வேறு எதுக்கும் இல்லை, ருத்ராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னெல்லாம் போய் ஒரு காரணமாக சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கிராமத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பாவம், இது அன்னிக்கும் தெரியாது, உனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். உறவு மலரும்.